அதாவது நண்டு குழம்பு ரெடி. ஓகே, நான் மூடுறேன். வணக்கம். நான் இன்றைக்கு பெருநண்டு சமைக்க போகிறேன். 1 கிலோ பெருநண்டை துப்புரவாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், சமைக்கிறேன். இந்த நண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 2 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், 1½ ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் குழம்புத்தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பூடு உள்ளி, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பில்லை, ரம்பு, பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு கருவா, சீரகம், மிளகு, கடுகு, அது தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கு தேவையான மஞ்சள். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, நான் அடுப்பு மூட்டிட்டு சட்டி வைக்கிறேன். சட்டி வச்சு சூடாகிட்டுது. கொஞ்சம் எண்ணெயை வளர்க்குறதுக்காக எண்ணெய் சுரட்டுக்கும், கொஞ்சம் சூடு வரட்டுக்கும் எண்ணெய். நான் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிற கடுகை போடுறேன். கடுகு வெடிக்க வேணும். நல்லா கடுகு வெடிக்கட்டுக்கும். சின்ன கடுகு இந்த வயிற்றுக்குள்ள வெடிக்க ஆகிட்டுரும். நல்லா வெடிக்கட்டுக்கும். ஓகே, கடுகு பிடிச்சி கொண்டு கடுகு பிடிக்குது, சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் ஒரு துண்டு கருவா எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் சேர்க்குறேன். அதோட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் வச்சுக்கிறோம், அதையும் போடுறேன். பெருஞ்சீரகம் போடுற உடனே அதோட இந்த வெங்காயத்தை போடுறேன். கொஞ்சம் இந்த வெங்காயம் பதங்க சின்ன வெங்காயம் போடுவோம். இந்த கொஞ்சம் காரம் கொண்ட வெங்காயம் கொஞ்சம் லேட்டாக பொரியும். அதுக்கு ஒரு கொஞ்சம் 3-4 நிமிஷத்துக்கு விட்டுட்டு சின்ன வெங்காயம் போடுவேன். நான் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போடுற இந்த வெங்காயத்துக்குள்ள. அப்புறம் வெங்காயம் கறியாக பொரியும். உப்பு போட்டால் கறியாக வெங்காயம் பொரிஞ்சிடும். அதுக்கு கொஞ்சம் அரைவாசி பொரிஞ்சிட்டு நான் இப்போ வெட்டி வச்சுக்குவேன். சின்ன வெங்காயத்தை போடுறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சிட்டுக்கும். இந்த நேரத்தில் இந்த ரம்பை வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் போடுறேன். அதையும் போட்டு வதக்குவேன். கொஞ்சம் பதங்க இஞ்சி உள்ளியை போட்டு வதக்குவேன். ஓகே, எவ்வளோ பதங்கி வந்துட்டு இது காரமாகிட்டு நாங்களுக்கு இருக்கிற இந்த வெந்தயத்தை போடுவோம். வெந்தயம் முதல் போட்டால் கலப்பாக வந்துடும். இப்போ கணக்கான சூழ்நிலை பொரிஞ்சு வரும். இந்த வெந்தயத்தை போடுவோம். வறுக்காத வெந்தயம் இருக்க போடுறோம். அப்போ கணக்காக பொரிஞ்சு வருவது. கணக்காக பொரியல
கருப்பு கலரில் இந்த வெந்தயம் தர தான் வாசனை இருக்குது. நண்டு குழம்புக்கு இந்த வெந்தயம் தான் ருசியை கொடுக்கும். இதோட நான் அரைப்பு மஞ்சள் போட்டேன். மஞ்சளை போட்டு சேர்த்து வதக்கிட்டு மஞ்சள் பொரிஞ்ச வெந்நீரை கொஞ்சம் வதங்கட்டு மஞ்சள் இப்போ இந்த இஞ்சி முள்ளியும் அரைச்சி வச்சுக்குவேன். அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே கொட்டி வளர்க்குவேன். இஞ்சி உள்ளி கொஞ்சம் கூட போடுவோம் நண்டு கரைச்சி. அதாவது வாய்வு நண்டு கரைச்சி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இஞ்சி உள்ளி கொஞ்சம் வாசம் நல்லா விளட்டுக்கும். பச்சை மணம் போகணும். பச்சை வாசம் போய் நல்ல வாசம் தண்ணி புரிஞ்ச வாசம் வந்துட்டுது. இந்த நேரத்தில் நான் இந்த டொமாட்டினம் போட்டு வளர்த்தேன். 2 டொமாட்டினம் வெட்டி வச்சினேன். அதை போட்டு வளர்த்தேன். இது கொஞ்சம் பலம் கட்டணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் வந்துட்டு. இப்போ இந்த நேரத்தில் நான் இந்த நண்டை கொட்டி வளர்க்குறேன். நண்டை கொட்டி நல்லா கிளறி வளர்க்குறேன். பெருங்கால் நண்டு அதாவது நான் அந்த காலை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா ஒரு அம்மை குழையால் தட்டி தானுங்க சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் இது இதோடு சேர்ந்து இந்த நண்டு கொஞ்சம் மதம் கட்டணும். அப்போ நல்லா இருக்கும். கொஞ்சம் மதம் கட்டுக்கும். இப்போ மூடிட்டு கொஞ்சம் மூடி திருப்பி எடுத்து வளர்க்குறோம். நான் இப்போ திருப்பி கட்டுறாங்க பார்ப்போம். நல்ல வழியாக வந்துருக்கிறேன். வதங்கி இப்படி சோப்பு கலர் சோப்பாக வந்தால் அப்புறம் தூள் போட்டு அது டேஸ்ட் வந்துடாது. பச்சை கலர் பச்சையாக இருக்க தூள் போடக்கூடாது. ரெண்டுக்குள்ள எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடுது. இப்போ நாங்கள் இது கிளறி இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற குழம்பு தூளை போட்டு சேர்ப்போம். அதோட நான் தேசிப்புளி பழப்புளி காட்டாக விட்டுட்டேன். ஒரு சின்ன தேசிக்க அளவு புளி எடுத்து நல்லா பிணைஞ்சு வடித்து வடியாட்டி வச்சுக்கிறோம். இதை ஊற்றுறோம். இதுக்குள்ள இந்த மற்ற சாமான்களுக்கு கட்டாயம் பழப்புளி முக்கியம். பழப்புளி விட்டால் தான் அந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் நண்டு ஆளுக்கெல்லாம் இந்த பழப்புளி கட்டாயம் விடணும். அது தனி டேஸ்ட் இருக்குது. நல்லா வந்துடு கறி. நண்டு மேலே நண்டு இருக்குது. வா நல்லா வதங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் நாங்கள் தேவைக்கேற்ப தண்ணியில் விட்டு மூலம் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கிளாஸால் ஒரு 3/4 கிளாஸ் விட்டு பாருங்க. இந்த கிளாஸால் 3/4 கிளாஸ் போடுறேன். 10 பேருந்து பார்த்து விடுவோம். அதோட தண்ணியெல்லாம் விட்டு கொதிக்க உப்பாயிருங்க. உப்பு சரியாக இருந்தால் இல்லாட்டி கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பை போட்டுட்டு மூடி கொதிக்க விடுவோம். திருப்பி நல்லா வந்துடும் கறி.
நல்ல நண்டு நல்ல சதையாக இருக்குது. ஒரு கொஞ்சம் உப்பு எதுக்கு நான் போடுறேன், ஒரு அரை தேக்கரண்டி இவ்வளோ உப்பு போடுறேன். பத்தாட்டி பேருந்து பார்த்து டேஸ்ட் பண்ணி போடுவோம். கொடுக்க திறந்து பார்ப்போம். வா, இந்த மாதிரி அந்த குழம்பு நல்லா வந்துருக்குது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் வைக்க பார்ப்போம். திரும்ப ஒரு சொப்பம் தண்ணி வைக்க குழம்பு தண்ணி சில பிடிக்கும் போயிடாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் குழம்பு பார்த்த நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். வா, அந்த மாதிரி வந்துருக்குறேன். இப்போ நாம் எல்லாம் சரியாக கொண்டு உழைப்பு புளி எல்லாம் சரியாக கொண்டு பார்த்துட்டு நான் பார்க்குறேன். இந்த நேரத்தில் சீரா மிளகு நான் இடித்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் தூவி விடுவோம். இவ்வளோ எடுத்து இப்போ தூவி விட்டுட்டு சீரா மிளகு நல்ல வாசம் அடிக்கும். நண்டு குழம்புட்டு தனி டேஸ்ட் சொல்லி கொடுக்கும். இப்படியே போட்டுட்டு இது கொடுத்து எல்லாத்தையும் அப்படியே நல்ல அழகான கறி நல்ல டேஸ்டாகவும் நல்லா நல்லா சூப்பராக வந்துருக்குது. இப்படியே இந்த நண்டு குழம்பு நான் இப்படியே மூடிட்டு ஒரு 2-3 செகண்ட் விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். நண்டு குழம்பு ரெடி. இதை இப்போ நீங்கள் இங்கே புட்டு வச்சுருக்குறோம். இந்த புட்டோடு சேர்த்து இந்த நண்டு குழம்பு சாப்பிட்டா தனி டேஸ்ட் இதுக்கு இருக்குது. நண்டு குழம்பு ரெடி. அதோடு சேர்த்து புட்டும் இருக்கு சேர்த்து வச்சுருக்கிறேன். புட்டு கொதிக்க இருக்குது. நீங்களும் இந்த புட்டை என்ன சாப்பிட்டு பார்ப்போங்கிறக்கா. குழம்பு கொஞ்சம் விட்டு இந்த புட்டோடு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது. நீங்களையும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.